கண்கொள்ளா காட்சியாக இதை கருதுகிறது. இந்த கடற்கரையில் நான் எத்தனையோ காட்சிகளை கண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் காணுகிற காட்சி ஒரு புதுமையான காட்சி. இந்த காட்சியை இந்த வருடத்திலே நான் எப்போதும் கண்டதில்லை. ஆம், வருடத்தில் ஒரே ஒரு நாள், நவராத்திரி 9 நாட்கள் முடிந்த பிறகு 10ஆம் நாளாகிய இந்த விஜயதசமி நாளன்று தவறாமல் காணுகிறேன். புதிதாக மனிதர்கள் வருகிறார்கள், பழையவர்களும் வருகிறார்கள். அவர்கள் சில பேர் மனக்கலக்கத்தோடு வருகிறார்கள், மனதிலே எத்தனையோ கிளேசத்தோடு வருகிறார்கள். தலையை ஆட்டி தன் ஆணவத்தை வெளிப்படுத்துகிற அந்த ஆணவ மிகுந்த சூரனை போல அவர்களில் பல பேர் தங்களை கருதி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆணவக்கார சூரனுக்கு பாடம் கற்பிக்கிற அன்னை பின்னாலே அவனுக்கு முன்னால் வந்து அவனுடைய தலையை கொய்து சம்ஹாரம் செய்து அவனை முற்றாக அழித்து நம்முடைய மனமாகிய வயலில் அன்பு ஒன்றையே பயிர் செய்வதற்காக, அன்பு அன்பு அன்பு, ஆணவமே இல்லாத அந்த வாழ்வு, அது ஒன்றுதான் உலகத்திலே அது ஜீவ ஜோதியாக எல்லோரையும் வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொண்டவர்களாக, மக்கள் சுற்றிலும் கரகோஷம் செய்தவர்களாக, தங்களுடைய முழுமூச்சாக அந்த சூரனை எதிர்ப்பவர்களாக, இந்த சூரசம்ஹாரத்திலே அவர்களும் முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களாக சப்தம் எழுப்பி கொண்டு அவர்கள் வருவதை கேட்கிறோம். வந்து கொண்டிருக்கிறாள் அன்னை, ஒலிக்கிறது சங்கநாதம். அவர் பறையறிவித்து இதனை அறிவிக்கிறார்கள். எத்தனை அற்புதமாக சப்தம்! சுற்றிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த சங்கநாதம் இந்த சூரசம்ஹாரத்தினுடைய உச்ச அந்த கட்டத்தை நமக்கு காட்டுகிறது. வந்து நிற்கிற அன்னை அவனுக்கு கடைசி சில நொடிகளை வாய்ப்பாக அளிக்கிறாள். உன்னை திருத்திக்கொள், நீயும் என்னுடைய மகன்தானே, நீ இப்பொழுது ஆணவம் இல்லாமல் எல்லா மனிதர்களையும் உன் அன்போடு அரவணைத்தால் உன்னை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று கடைசி வினாடிகளை அவனுக்கு மன்னிப்பு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக வழங்குவதைப் போல அன்னை இப்பொழுது அவன் முன்னே நின்று கொண்டிருக்கிறாள். கருணை பொழியும் அவளுடைய விழிகளை கண்டும் கூட தன்னை அழிக்க வருகிற அன்னை தனக்கு தருகிற அந்த கடைசி வினாடிகளை அறியாதவனாக, நான் கடைசி வரையில் இப்படியே இருந்து அழிவேனே அல்லாமல் நான் அன்புக்கு தலைவணங்கேன் என்கிற அந்த ஆணவக்கார சூரன் அழிய போகிற நொடி நெருங்கிவிட்டது. அன்னை வந்து கொண்டிருக்கிறாள், ஆவேசமாக வந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய திருக்கை ஏந்தி இருக்கிற வேலிலே இருக்கிற உக்கரம், அது எல்லா நல்ல மனிதர்களுடைய மனதிலும் தீமையை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மனதிலே இருக்கிற அந்த உக்கிரமான எண்ணத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. அன்னை நெருங்கி வந்து விட்டாள். சூரனுடைய அந்த கதை இன்று மூடிய போகிறது. அவனுடைய வாழ்வு அஸ்தமிக்க போகிறது. அவன் மனதால் திருந்த வாய்ப்பளித்தாலும் திருந்த மாட்டேன் என்று அடம்பிடிக்கிற காரணத்தினால் அவன் அழிக்கப்படுவதற்கு உரியவன் என்று அன்னை தீர்மானித்து விட்டதாகவே தெரிகிறது. வந்து கொண்டிருக்கிறாள் அன்னை. அந்த சூரன் சமீபத்திலே வந்து விட்டாள். மக்கள் அத்துணை பேரும் திறந்த வழி மூடாதவராக நெஞ்சு படபடக்க அன்னையினுடைய திருமுகத்தையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்னையுடைய திருமுகத்திலே தோன்றுகிற அந்த வீராவேச கோபாவேச அந்த காட்சியை பார்க்கிறார்கள். சூரனை பார்க்கிறார்கள், தலையாட்டி ஆணவத்தை காட்டுகிற சூரனை பார்க்கிறார்கள். சூரனையும் அன்னையையும் மாறி மாறி பார்க்கிறார்கள். அன்னையினுடைய கை வேலை கண்டு அவன் அஞ்சவே இல்லை. எப்பொழுதுமே ஆணவக்காரனுக்கு, பாவம் செய்கிறவனுக்கு தான் அழியப் போகிறோம் என்பது தெரியாது என்பதனால் இப்பொழுது அருமையாக அர்ச்சகர் பெருமக்கள் அன்னைக்கு தீபாராதனை காட்டியிருக்கிறார்கள். அவள் கையிலே ஏந்தி இருக்கிற அந்த முத்தலை வேலுக்கு, திருசூலத்திற்கு மாலையிட்டு எல்லா தெய்வங்களும் ஆசீர்வதிப்பதாக, எல்லா சக்தியும் அவளுடைய திருக்கரங்களிலே வந்து அந்த சூலத்தை இயக்குவதாக, உலகத்திலே இருக்கிற தீய சக்திகள் அத்தனையும் இன்றோடு அழிக்கப்படுவதாக ஒரு பாவனையோடு அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள். சூரன் இன்னும் நின்று கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய தலை ஆடிக்கொண்டுதான் இருக்கிறது. சூரனை போல இந்த மண்ணுலகிலும் எத்தனையோ மனிதர்கள். நான் அழிகிறவன் அல்ல, என்னை அழிக்க எவரும் பிறக்கவில்லை, நான் என்னுடைய பதவியால் படிப்பால் பணத்தால் எல்லோரையும் அடக்கி ஆள்வேன், யாரும் என்னை ஜெயிக்க விடமாட்டேன், என்னை ஜெயிக்க எவனும் பிறக்கவில்லை என்கிற இருமாப்போடு உலா வந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அத்துணை பேரும் சூரனுடைய வாரிசுகளாக இங்கே தேடுகிறார்கள்.
ஒரு மூதாட்டி. அங்கே பாருங்கள், வயதிலே முதிர்ந்த அந்த அன்னை, அவர் ஆவேசம் வந்தவராக ஆடுகிறார். மிக வேகமாக சூரன் அங்கே இருக்கிற அந்த சப்பரம் வந்து கொண்டிருக்கிறது. அன்னையை எதிர்த்து அருகிலே வருகிறான் சூரன். அருகிலே வந்துவிட்டான். அருகிலே வந்த சூரன் என்ன ஆகிறான்? சுற்றி வருகிறான். அன்னையை சுற்றி வருகிறான். எதற்காக சுற்றி வருகிறான்? உன்னை அழிப்பேன் என்றா எண்ணுகிறான் அவன்? மூடன், மதியீனன். யாரை அழிப்பதற்கு? யார் யாரை சுற்றுவது? அன்னையை சுற்றி வந்த அவன் கடைசியில் தானே தலை சுற்றி வீழப்போகிறோம் என்பதை அறியாதவனாக வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தலை கனத்த தலை, கனமான தலை, பெரியவர்களை தெய்வத்தை வணங்காத தலை, அது தீய தலை, அது வீழ்த்தப்பட வேண்டிய தலை. தன் தலை சூரன் அங்கே எதிரிலே வந்து திரும்பவும் மறுமுறை இந்த புறம் சுற்றி வருகிறான். அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறாள் அன்னை. எரிந்து அடங்க போகிற தீபம்தான் பிரகாசமாக எரியும். அடங்க போகிற சூரனுடைய ஆவியை தன்னுடைய கை வேலால் வீழ்த்த போகிற அன்னை சற்றும் பதற்றமின்றி அவன் மீது இன்னும் கருணை மிகுந்த மனத்தளலாக அவன் மீதும் அன்பு காட்டுகிறவர்களாக, இவனைப் போலத்தானே எத்தனையோ மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனதிலே இருக்கிற தீய சக்தியை இறைவனுடைய துணையால் நான் வீழ்த்துவேன். மனிதர்கள் அத்தனை பேரும் என்னை தொழும்போது, அவர்களுடைய கைகளெல்லாம் கும்பிட்டு என் தாளடிகளிலே விழும்போது நான் அவர்கள் மனதிலே இருக்கிற தீய உணர்வுகளை அகற்றுவேன். ஆனால் சூரன் பணிந்தவன் அல்ல. அவன் இருமாப்போடு தலையை ஆட்டி கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆடுகிற தலை அடங்குகிற நொடி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை நாள், எத்தனை காலம், எத்தனை நொடி, இன்னும் எத்தனை கணம் அவன் தலை ஆடிக்கொண்டிருக்கும் என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். முன்னுக்கு பின்னாக, பின்னுக்கு முன்னாக அவன் வந்து போய் கொண்டிருக்கிறான். அது என்ன? அது நான் நேற்று பிறந்தவன், இன்றைக்கு இருப்பவன், நாளைக்கும் நான் இருப்பேன். என்னை அழிக்க ஒரு அம்பிகையால் முடியாது என்று அவன் எண்ணுகிறான். சுற்றிலும் இருக்கிற பக்தர்களெல்லாம் அவர்கள் கோஷம் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் சூரனை எதிர்க்க துணிந்து அம்பிகையினுடைய வீரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணமெல்லாம் ஒரு திசையிலே இருக்கிறது. எங்களுடைய வாழ்வு இப்படி இந்த சூரனை போல தீய சக்திகளால் அழிந்துவிடக்கூடாது அம்பிகையே, அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று அம்பிகையை நோக்கி தொழுதவர்களாக கையிலே இருக்கிற வாத்தியங்களை முழக்கி கொண்டு அவர்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கிற அன்னையினுடைய திருமுகத்தையே எண்ணியவாறு தலை சுழன்றாடுகிற அந்த சூரனை போல வீழ்ந்து படுகிற கடைசி நொடி வரையில் தன்னுடைய ஆணவத்தை விட்டு விலகாதவனாக, புராணங்களில், இதிகாசங்களில், எல்லா நாடுகளிலும் எல்லா மதங்களிலும் இருக்கிற தீயவர்கள் செய்கிற அதே செயலைத்தான் இங்கே சூரன் செய்து கொண்டிருக்கிறான். என்னை அழிப்பதற்கு யாரால் முடியும் என்கிற அந்த தவறான எண்ணத்தால் தருக்கி திரிகிறான். ஆணவம் அது சகஜ மலம், அது மனிதனை விட்டு நீங்காத ஒன்று. தன்னை பெரிதாக எண்ணுகிற அத்தனை பேரும் இறுதியில் தான் என்கிற உணர்வினால் அழிவார்கள் என்பதால் தான் சூலம் வந்து இப்பொழுது அந்த காட்சியை நாம் பார்க்கும்போது திரிசூலம் அது அம்பிகையினுடைய திருக்கரங்களிலிருந்து அது விடுபட்டு மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த முத்தலை வேல் என்கிற திரிசூலம் இப்பொழுது தீபாராதனை நடைபெறுகிறது. அம்பிகையை அத்தனை பேரும் வணங்குகிறார்கள். இறுதி நிகழ்வாக மக்கள் அத்தனை பேரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிற, அவர்கள் காண விரும்புகிற எந்த காட்சிக்காக காத்திருந்தார்களோ அந்த காட்சி, அவன் அசுரன் அரக்கனாக மாறுகிறான். அந்த 4 முறையும் அவனை அழிக்கிற அவன் வேடங்களெல்லாம் இட்டு தன்னுடைய தலை மாற்றி அவன் பல விதங்களிலும் மாயங்கள் செய்து தன்னை அழிக்க யாராலும் முடியாது என்று தருக்கி தருகிறான். ஆனால் அவன் எத்தனை வேடம் எடுத்தாலும், எத்தனை தலை மாற்றினாலும் அவனை அழித்தே தீருவேன் என்று உலகோர் நலம் காக்க,
நல்லவர்களுடைய மனம் மகிழ, இந்த உலகத்திலே மழை நன்கு பெய்ய, பயிர் நன்கு செழிக்க, மனிதர்களெல்லாம் நன்கு வாழ, தீமைகள் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அன்னை அங்கே கோபாவேசத்தோடு வந்து கொண்டிருக்கிறாள். சூரனுடைய தலை இன்னும் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறது. அவன் அந்த அரக்க தலையோடு தலை அசைத்துக் கொண்டிருக்கிறான். அதை நோக்கி அன்னை அருகிலே வருகிறார். வருகிற அன்னையினுடைய கைகளிலே பூஜைகள் செய்ய பெற்று, மந்திரங்கள் ஓதப்பெற்று, சிம்ம தலையோடு விளங்குகிற அசுரனை அழிப்பதற்காக அன்னை அருகிலே வந்து விட்டார். தலை சிம்மமாக மாறியவன் கர்ஜிக்க தலைப்படுகிறான். நான் இந்த காட்டிற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே நான் ஒரு சிம்மம் போல, என்னை அழிக்க யார் இருக்கிறார்கள் என்று அவன் ஆணவத்தோடு தலையாட்டுகிறான். அந்த தலை அசைவை நிறுத்துவதற்காக, அவனுடைய ஆணவத்தை முற்றிலும் அழிப்பதற்காக அன்னை அருகிலே வந்து விட்டார். அடியவர்களுடைய வேண்டுதல் பலிக்கிற அந்த காலம் நெருங்கி வந்து விட்டது. சிம்மத்தலையோடு ஆணவத்தோடு ஆட்டிக்கொண்டிருக்கிற அந்த அசுரனை, மகிஷாசுர மர்தினி, அங்கையர் கண்ணி, ஆலவாய் நாயகி, ஆறுமுகத்தின் அன்னை, ஆனந்தவல்லி, இளவஞ்சி கொடி, இமயத்து அரசி, இடவத்தோள் துணை, ஈஸ்வரி, உயிர் ஓவியம், ஊழ்வினை தீர்க்கிற அன்னை, எண் திசை வென்றாள், ஏகன் துணை, ஐங்கரன் அன்னை, ஐயம் தீர்ப்பவள், ஒப்பிலா அமுது, ஓங்கார சுந்தரி, கற்றோருக்கு இனியவள், கல்லாருக்கு எளியவள், கடம்பவன சுந்தரி, கல்யாண சுந்தரி, கனகமணி குன்று, கற்பின் அரசி, கருணை ஊற்று, கல்விக்கு வித்து, கனகாம்பிகை, கதிரொளி சுடர், கற்கனை கடந்த கற்பகம், காட்சிக்கு எளியவள், முத்தார காமாட்சி அம்பிகை, முத்தாரம்மா அம்பிகை, குலச்சிறை காத்தவள், குற்றம் பொறுக்கும் குணமே போற்றுகிறவள், கூடற் கலாப மயில், இப்பொழுது சுற்றி வருகிற அந்த சிம்மத்தலையோடு கூடிய அசுரனை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி அவனை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். அவன் சுற்றி வருகிறான். தன்னுடைய அசுரத்தனமும் அரக்கத்தனமும் ஆணவமும் குன்றாதவனாக சுற்றி வருகிறான். ஞான சேனை தலைவியை புரிந்து கொள்ளாதவன் அவன். ஞான சொக்கர் நாயகியின் தாழ் பணியாதவன் அவன். ஞான பூங்கோதையை போற்றாதவன் அவன். தமிழர் குலச்சுடராம் அன்னையை விழுந்து வணங்காதவன் அந்த அசுரன். திருநலை நாயகியை வேண்டாதவன் அசுரன். இத்தனை தீமைகளை செய்து நிற்கிற அந்த அசுரன் சிம்மத்தலையோடு வந்திருக்கிறான். தலையை ஆட்டி ஆட்டி தன்னுடைய அந்த ஆணவத்தை வெளிப்படுத்துகிறான். அங்கே அத்தனை மக்களும் காத்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாகம்பிரியா அம்மை, பிறவி பிணி தீர்ப்பவள், பொன்மயில் அம்மை, மங்கள நாயகி, மழலை கிளி, மனோன்மணி தாய், மண் சுமந்தோன் மாணிக்கம், எப்படி அந்த அசுரனை அரக்கனை ஆணவ தலையனை அழிக்க முற்படுகிறாள் என்பதை பார்ப்பதற்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நொடிகளில் வான வேடிக்கைகள் முழங்க துவங்கிவிட்டன. தீப ஜோதியிலே அனைவரும் கலந்து மனமுருக அங்கே வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். புகைப்பட கருவிகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கையலடக்கமாக இருக்கிற செல்போன் மூலமாகவும் படம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நொடி நாம் காணுகிற காட்சி வாழ்க்கை முழுவதும் நம்முடைய சந்ததியார் அத்தனை பேரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த காட்சியை அவர்கள், இதோ அந்த தலை கொய்யப்பட்டு விட்டது. அரக்கனுடைய அந்த சிம்ம தலை கொய்யப்பட்டு அம்பிகையினுடைய அருட்பேராற்றல் நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. அத்தனை பேரும் அங்கே அம்பிகை வாழ்க வாழ்க என்று மனமுருக வேண்டிய அந்த வேண்டுதலுக்கு பலன் கிடைத்தது. அசுரனுடைய தலை கொய்யப்பட்டு அங்கே அவன் எருமை தலையோடு வந்து நிற்கிறான். மகிஷம் என்றால் எருமை,
இவன்தான் அந்த மகிஷாசுர மர்தினியினுடைய அந்த சூரசம்ஹாரத்திலே கொல்லப்பட வேண்டிய அந்த மகிஷன். அவன் இதுவரையில் எடுத்த அந்த பல்வேறு வேடங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு இப்பொழுது தன்னுடைய சொந்த தலையோடு, மகிஷ தலையோடு, எருமை தலையோடு வந்து நிற்கிறான். இனி என் செய்வான்? இதுதான் அவனிடத்திலே இருக்கிற கடைசி வேடம், கடைசி தலை. இதுவும் போனால் அவன் தலையை தப்புவது அரிது. தீயவை செய்பவர்கள் இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ அவதாரம் எடுப்பார்கள். நான் அவன், நான் இவனில்லை, நான் அவனில்லை என்றெல்லாம் மாற்றி மாற்றி அவர்கள் வாதமிட்டு பார்ப்பார்கள். ஆனால் தீயவை செய்பவர்களுக்கும் ஒரு நாள் தீமையே அவர்களை சுட்டெரிக்கிற சுடராக, ஜோதியாக, தீபமாக வந்து நிற்கும். இப்போது நாம் காணுகிற காட்சி, திரையிலே காணுகிற காட்சி, மகிஷனாக மாறிய போதும் அவன் ஆணவம் அடங்கவில்லை. தனக்கு என்ன நேரப் போகிறது என்பதை அவன் இப்பொழுது உணர்ந்தே இருப்பான் என்பது திண்ணம், அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனாலும் எருமை தலையோடு மகிஷனாக அவன் இங்கே தலையாட்டி நிற்பது எதற்காக என்றால், கடைசி வரையில் இந்த ஆணவத்தோடே நாம் சாய்வோம் என்கிற அந்த கடைசி, அப்போது கூட நல்லவனாக மாற வேண்டும். ஆடுகிற தலையை அடக்கி வைத்து அன்னையின் காலடியில் வீழ்ந்து மன்னிப்பாய் தாயே என்று கேட்டால் அவனை மன்னிக்கிற தயாள குணம் உடையவள் தான் தாய். அது அவனுக்கு தெரியாதா? ஆனால் ஆணவம் தலைதூக்குகிற மனிதன் எந்த நிலையிலும் தன்னுடைய ஞானம் வர பெற்றவனாக இருந்தாலும், ஆண்டவனே எதிரிலே தோன்றி ஞானத்தை அளித்தாலும் அதை புறந்தள்ளி தன்னுடைய அஞ்ஞானத்தால் அழிவான் ஒரு ஆணவக்காரன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இப்பொழுது மகிஷன் அழிவதற்காக வேக வேகமாக வந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய அழிவை தேடி அவனே வந்து கொண்டிருக்கிறான். அவன் வருவது திரும்பவும் நிலையாக வாழ்வோம் என்கிற நம்பிக்கையோடு அல்ல, சுற்றி வருகிறான். இதுதான் அவன் வாழ்க்கையில் அவன் கடைசியாக சுற்றுகிற சுற்றாக இருக்க போகிறது என்பதை உணர்ந்தே வருவதாகத்தான் தோன்றுகிறது. ஆனாலும் தலை ஆட்டிக்கொண்டே வருகிறான். ஆணவம் எப்போதும் அடிபணியாது. ஆணவக்காரனுக்கு புத்திமட்டு, ஆத்திரக்காரனுக்கும் புத்திமட்டு என்பதைப் போல ஆணவம் ஒருவனுடைய ஞானத்தை, அறிவை சிதைத்துவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அன்னையின் கைகளால் அழிவது பெருமை என்று எண்ணியோ என்னவோ அவன் தலையாட்டி கொண்டே ஆணவத்தோடு மகிஷன் வருகிறான். எருமை தலையோடு வருகிறான். இந்த கடற்கரையில் குலசேகரன் பட்டினம் என்கிற இந்த அருமையான தளத்தில் இங்கே அருமையான ஞானமூர்த்தீஸ்வரராக அப்பனும் முத்தாரம்மனாக அன்னையும் எழுந்தருளிருக்கிற இந்த அருமையான கடற்கரையில் 9 நாள் திருநாள், 9 நவராத்திரி திருநாளுக்கு பிறகு 10வது நாளாகிய விஜயதசமி நாளாகிய இன்று இந்த அசுரனை அழிக்கிற அந்த திருநாளை நாம் இப்பொழுது திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி ஒரு சில வினாடிகள் நல்லவர்களெல்லாம் கண்கலங்குகிறார்கள். இவனுக்கு ஏன் இந்த முடிவு? இவன் நல்லவனாக மாற அன்னை வாய்ப்பளித்த போதெல்லாம் ஏன் மறுதளித்தான்? நாமும் சில குடும்பங்களிலே சில பேரை பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன நல்லது சொன்னாலும் அவர்களுக்கு புரிவதில்லை. இருக்கிற வரையில் எல்லோருக்கும் துன்பத்தை தந்து கடைசியில் இதை செய்தால் உனக்கு உய்தி உண்டு என்று நல்ல புத்தி சொன்னாலும் கூட கேட்காமல் அழிகிற சில பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு இந்த மகிஷாசுரன் நினைவுதான் வருகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர், ஒவ்வொரு நாட்டிலும் ஒருவர், ஒவ்வொரு இனத்திலும் ஒருவர் இருந்து அந்த நாட்டிற்கு, அந்த இனத்திற்கு, உலகத்திற்கே தீமையை செய்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் அழிவை தருவது யார் என்றால் எல்லாம் வல்ல இறைவனாக, இறைவியாக, சாந்த சொரூபியாக இருக்கிற அன்னைதான் கடைசியாக ஆணவர்களுக்கு கடைசியாக தரப்பட வேண்டிய தண்டனையை தருகிறாள் என்றால், நல்லவர்கள் அத்துணை பேரும் மனமாற்றம் பெற்று நல்லவர்களாக, தீமை அகன்றவர்களாக, நல்லுணர்வு பெற்றவர்களாக, இனி எஞ்சிய வாழ்நாட்களில் நான் நல்லவனாக வாழ்வேன் என்று பிரதிஞ்ஞை எடுத்துக்கொண்டு அவர்கள் நல்ல மனதை பெற்றவர்களாக இந்த கடற்கரை பட்டினத்திலிருந்து செல்லுகிற வாய்ப்பு உண்டு. யாரேனும் இந்த அசுரனை போல இந்த அறிவுரைகளெல்லாம் யாருக்கோ
நான் எப்பொழுதும் போல தீமைகளைத்தான் அடுத்தவர்களுக்கு எண்ணுவேன், அடுத்தவர்கள் வாழ்வில் தீமை செய்வதையே என்னுடைய லட்சியமாக நான் கொள்வேன் என்று திருந்தாத மனம் உடையவர்களாக யாராவது இருந்தால் அன்னை இதோ இதோ அங்கிருந்து புறப்பட்ட அன்னையினுடைய வேல் செல்லுகிறது, முத்தலை வேல் என்கிற திரிசூலம் செல்லுகிறது. இறுதியாக மகிஷனுடைய அந்த தலை கொய்யப்படுகிறது. சூரன் சம்ஹாரம் செய்யப்பட்டான், சூரன் அழிக்கப்பட்டான். தீயவர்களை அழித்து துஷ்ட நிகிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனம் செய்கிற அந்த தெய்வத்தினுடைய சாநித்தியத்தில் இன்றைக்கு நான் தெய்வ கடாட்சம் பெற்றவர்களாக அத்துணை மக்களும் இந்த கடற்கரையிலே லட்சக்கணக்கான மக்கள் குலசேகரன் பட்டத்திலே குழுமியிருக்கிற உலகமெங்கிலும் இருந்து வந்திருக்கிற அத்தனை மக்களும் பொதிகை தொலைக்காட்சி வாயிலாக அருமையான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களும் புண்ணியம் பெற்றவர்களாக, மனதிலே இருக்கிற மாசு நீங்க பெற்றவர்களாக உலகிலே நல்ல மழை பெய்யட்டும், பயிர்களெல்லாம் செழித்து வாழட்டும், நல்லவர்கள் ஊரும் உலகமும் வாழ அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டட்டும் என்கிற நல்ல உணர்வுகளோடு நம் நெஞ்சை நிறைத்திருக்கிற அம்பிகையின் அருளோடு வர்ணனையை தொடர்ந்து அருமை நண்பர் அன்பர் தொடர்ந்து செய்கிறார். அன்பர்களே, இதுகாரும் சூரனுடைய 3 தலைகள் கொய்யப்பட்டு இறுதியாக சேவலோடும் இன்னும் மற்ற இலைகளோடும் அந்த சூரன் காட்சியளிக்கிற நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆணவத்தின் வடிவமாக, அஞ்ஞானத்தின் வடிவமாக, அழிவின் வடிவமாக விளங்கிய சூரன் ஒவ்வொரு நிலையிலே அழிக்கப்பட்டான். அவன் சூரனுடைய தலையிலே இருந்த பொழுது அழிக்கப்பட்டான், சிங்கத்தலை எடுத்த பொழுதும் அழிக்கப்பட்டான். இறுதியிலே இருட்டின் வடிவமாக, இருளின் வடிவமாக, எருமை என்று சொல்லக்கூடிய கருமை நிறமுடைய அந்த விலங்கின் தலையை எடுத்த பொழுதும் அப்பொழுதும் அம்பிகை அவனை அழித்து ஒழித்தாள். இப்படியாக எல்லா நிலைகளிலும் அவன் அழிக்கப்பட்ட பொழுது இறுதியிலே சூரன் இப்பொழுது எடுத்திருக்கிற தலைதான் கருவேப்பிலையும் கருஞ்சேவலும் கொண்டிருக்கின்ற அந்த தலை. இதோ 4வதாக அவன் இன்னும் தன்னுடைய தருக்கத்தை விடாமல் தருக்கித்து நிற்கிற பொழுது அம்பிகை மீண்டும் அவனை தன்வயப்படுத்துவதற்காக இதோ அணியமாகி கொண்டிருக்கிறாள். அவன் இனியாவது தன்வயப்பட்டு அடிகளை சேருகிற பொழுது அவன் அம்பிகையினுடைய முடிகளுக்கு செல்லலாம் என்கிற அந்த ஆனந்த ரகசியத்தை அறியாமல் அழிகிறானே என்று எல்லோரும் கூடி குழுமியிருக்கிற மக்கள் எல்லாம் அங்கே அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்த இதோ சூரனுடைய இறுதி தலை இப்பொழுது கொய்ய இருக்கின்றது. இந்த நிலையிலே கடற்கரையில் குலசேகரன் பட்டினத்தில் கூடி குழுமியிருக்கிற மக்களுடைய நெஞ்சத்தில் ஆண்டாண்டுகளாய் இருந்த தவம், அவர்கள் வாழ்க்கையிலே பெற்ற பேறு, அவர்கள் வாழ்க்கையில் எதை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை நாட்களாக கண் துஞ்சாது கண் விழித்திருந்தார்களோ அந்த நிகழ்வு இப்பொழுது அவர்களுக்கு நடந்தரங்கேறி இருக்கின்றது. ஆம், அஞ்ஞானத்தின் வடிவமான, அறியாமையின் வடிவமான, ஆணவத்தின் வடிவமான, அழிவின் வடிவமான சூரன் இப்பொழுது அம்பிகையால் வதம் செய்யப்பட்டு முச்சூலக்குறியாக இருக்கின்ற அவளுடைய சூலாயுதம் அந்த 3 தலைகளையும் கொய்திருக்கின்றது. இப்பொழுது இறுதி நிலையை எட்டி கொண்டிருக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் வட்டம், குலசேகரன் பட்டினம், அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் உடனமர் அருள் தரும் அன்னை குலசை முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெருந்திருவிழாவின் 10வது நாள் நிகழ்வின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் கடற்கரையில் எல்லாம் வல்ல சிதம்பரேஸ்வரர் ஆலயத்தினுடைய ஞான திருவிழாகத்தில் லட்சக்கணக்கான மக்கள், திசையெட்டிலுமிருந்து கூடி குழுமியிருக்கிற மக்கள் இங்கு ஒருங்கிணைய இதோ இங்கே அந்த சூரசம்ஹாரம் இறுதி நிலையை அடைந்திருக்கின்றது. இது நமக்கு காட்டுகிற செய்தி, ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களும் மனிதனை இறைவனுடைய பெருமையை அறியாமல் செய்கிறது. அந்த தடை நீக்கப்பட்டால் அவன் இறைவன் என்கிற பேரானந்த பெருவெள்ளத்தை தரிசிக்கலாம், அந்த பெருமையில் அவன் ஒன்றிணையலாம். அந்த சரணாகதி நிலையிலே அவன் அடியடைகின்ற போது கருணாமூர்த்தியாக இருக்கின்ற அந்த இறைவன் அம்பிகை அடியிலே வந்து வீழ்ந்த மனிதனை முடியிலே வைத்து பராமரிக்கின்ற அந்த தயாள குணம், அந்த கருணா சிந்தனை கொண்டவர்கள். ஆகவே அந்த வெற்றி சிந்தனையை மனிதன் அறியாமல் வெற்றி சிந்தனையோடு
தருக்கித்து அலைவதை போக்கி இறைவன் திருவடியே பதம், இறைவன் திருவடியே சதம், இறைவன் திருவடியே நிலையானது, அந்த திருவடிகளே நிலையான இன்பத்தை தரக்கூடியது என்பதை மறைமுகமாக உணர்த்துவதற்குத்தான் அன்பர்களே, பெருமைக்குரியவர்களே, குலசேகரன் பட்டினத்தில் கடற்கரையில் ஞானமூர்த்தியுடனாகிய முத்தாரம்மன் இதோ இந்த இடத்திலே இந்த சூர சம்ஹாரத்தை அரங்கேற்றி இருக்கிறாள். அபிராமி பட்டர் சொல்வார், ஞானம் தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோரிடத்தினில் போய் நடுவிலே இருந்து வந்த அடிமையும் கொண்டவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனம் தன்னை தள்ளி எனது நான் எனும் அனுமானம் இல்லாமலே இந்திரிய வாயில்களை இறுகவே தைத்து நெஞ்சில் இருளற விளக்கேற்றியே ஆனந்த மானவிழி அன்னமே உன்னை என் அகத்தாமரை போதினிலே வைத்து வேறே கலை அற்றலுற்ற பரவசமாகி அழியாததோர் ஆனந்த வாரதியில் ஆழ்கின்றதென்று கான் ஆதி கடவுரின் வாழ்வே என்று அபிராமி பட்டர் அம்மைக்கு துதி செய்வார். அதை போல அந்த அம்பிகையை துதி செய்ய மறந்த சூரன் இதோ இன்னும் அடங்காமல் எப்படியேனும் நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி அம்பிகை வலம் செய்கிறான். இறுதி வாய்ப்பு. தந்தலை சூரமுகம் அழிந்தது, சிங்கமுகம் அழிந்தது, எருமை மகிஷமுகம் அழிந்தது. அதோ அந்த கோப வடிவமாக இருக்கிற அம்பிகையினுடைய கோபம் தெரிக்கிற, ஆவேசம் தெரிக்கிற அந்த விழிகளில், அந்த வெளிப்படுகிற அவளுடைய அந்த பற்களில் இருந்து வருகிற அந்த கோப வீச்சை கூட உணராது தருக்கித்த ஆணவத்தில் அறியாமையில் அழிந்து கிடக்கின்ற அழிய போகிற சூரன் இன்னும் அம்பிகையை எதிர்த்து நிற்கிற நிலையிலே இறுதி நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இத்தனை நாட்களாக தங்களுடைய வாழ்வில் எதெல்லாம் வேண்டுமென மக்கள் எதிர்பார்த்தார்களோ அதெல்லாம் கொடுத்த அம்பிகை, அதையெல்லாம் நிறைவேற்றிய அம்பிகை இப்பொழுது அவள் ஆனந்த வடிவமாக இருந்து அஞ்ஞானத்திலே இருந்த சூரனை அழிக்கும் பொருட்டு ஆவேச வடிவம் தாங்கி கொடும் சினம் கொண்டு கொற்றவையாக நிற்கிற கோலத்தை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ அன்பர்களே, நான்காவது நிலையிலே வேப்பிலையும் கரும் சேவலும் வெளிப்பட தலையாட்டி கொண்டிருந்த சூரன் இப்பொழுது சேவலாக, பறவையாக, வேப்பிலையாக, தலையாக, பயிராக மீண்டும் அன்னையை எதிர்க்க துணிகின்றான். இதோ இறுதி நிலையிலே அவனுடைய நிறைவும் நடைபெற இருக்கின்றது. அன்பர்களே, அந்த நிறைவிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி, நாம் பெற வேண்டிய செய்தி, அஞ்ஞானமாகிய இருளிலே மூழ்கி கிடக்கின்ற மனித மனத்தில் அருள் என்கிற ஞான ஒளி ஏற்றப்படுகிற போதுதான் அந்த இடத்திலே இறைவனுடைய அருளானது வெளிப்படும். அந்த அருள் வெளிப்படுவதற்குரிய ஆயுதம் அவனை சரணடைவது, அம்பிகையினுடைய தாழ் பணிவது, முத்தாரம்மன் திருவடிகளை முற்றப்பற்றுவது என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் குலசேகரன் பட்டினத்தில் கடற்கரையில் ஞானமூர்த்தியினுடைய இயங்கு சக்தியாக இருக்கிற அம்பிகை, இயக்கு சக்தியாக இருக்கிற ஞானமூர்த்தியினுடைய அருள் துணை கொண்டு இதோ சூரனை வதம் செய்ய இறுதி நிலையிலே கோபாவேசம் கொண்டு நிற்கிறாள். அம்பிகை இதை நகழ்த்தியதற்கு பிறகு அகிலத்திற்கு அருள் மழை பொழிய வேண்டும், ஆனந்தம் வழங்க வேண்டும், அன்பு நிலைபெறச் செய்ய வேண்டும், அமைதி மேலோங்கச் செய்ய வேண்டும். மொழி, இன, வட்டார வேறுபாடுகளை மறந்து எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர்தாய் மக்கள் என்கிற அந்த பொதுமை சிந்தனை மனித மனத்திலே நிலை பெற வேண்டும் என்பதற்கு ஒரு சான்றாக அவளுடைய அருள் வழங்க வேண்டும், அவளுடைய அருள் இங்கே விளங்கி தோன்ற வேண்டும் என்பதை சூட்சுமமாக காட்டுவதற்குத்தான் அம்பிகை அவளுடைய முச்சூலத்தின் மூலமாக இதோ இறுதியாக இருக்கின்ற சேவல் தலை, வேப்பிலை தலையும் கொய்யப்பட்டு விட்டது. சூரன் அழிக்கப்பட்டான். வெற்றி களிப்பிலே மக்கள், விரதம் இருந்தவர்கள் மகிழ்கிறார்கள், நோன்பிருந்தவர்கள் நிறைவடைகிறார்கள், அகிலம் குளிர்கிறது, அண்டம் மகிழ்கிறது. தாயே, அதோ கண்ணு கெட்டிய தொலைவிற்கெல்லாம் மனித தலையாக தெரிகிற இந்த வங்க கடலோரம் எங்கள் வாழ்வு சிறக்க, எங்கள் வாழ்வு மேம்பட, எங்கள் மக்கள் சிறந்தோங்க, இந்த அகிலம் அமைதியுற்றிருக்க, இந்த அகிலம் சிறப்படைய, செல்வ செழிப்படைய உன்னுடைய திருவருள் எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று அந்த அருள்விழிகளில் இறைஞ்சி கலையாத கல்வி, குறையாத வயது, ஓர் கபடு வாராத நட்பு,
கன்றாத வளமை குன்றாத இளமை கழு வினியில்லாத உடல் சலியாத மனமன் பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாளாத கீர்த்தி மாறாத வார்த்தையோர் தடைகள் வாராத கொடையென 16 செல்வங்களையும் நீக்கமரக் கொடுத்து தாயே எங்களை வாழ்விப்பாய், தாயே எங்களுக்கு வரமளிப்பாய், தாயே உன் திருவடிகளை தொழுகின்ற, உன் திருவடிகளை மறவாமல் இருக்கின்ற நல்ல சிந்தனையை எங்களுக்கு தா 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 என்று அந்த தாயின் தயை மிகுந்த திருவடிகளில் மக்கள் இறைஞ்சு நிற்கிறார்கள். சூரன் என்கிற ஆணவம் ஒழிந்தது, சூரன் என்கிற அஞ்ஞானம் ஒழிந்தது, சூரன் என்கிற அறியாமை ஒழிந்தது, சூரன் என்கிற அசுரத்தனம் ஒழிந்தது. உலகத்தில் அமைதி மேலோங்குகிறது, அன்பு மேலோங்குகிறது, அகிம்சை மேலோங்குகிறது, ஆனந்தம் மேலோங்குகிறது, அருள் மேலோங்குகிறது, அருள் மழை மேலோங்குகிறது. அன்பர்களே, எல்லோரும் எல்லாம் பெற்றிருக்க அம்பிகை நமக்கு திருவருள் புரிய வேண்டும், துணை செய்ய வேண்டும். பொதிகை தொலைக்காட்சி குலசேகரன் பட்டினத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் குலசேகரன் பட்டினம் அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரருடனமர் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் தசரா பெருந்திருவிழா 10வது நாளில், தசராவில் 10வது இரவில் சூரனுடைய நிலை நிறைவு செய்யப்பட்டு அம்பிகை ஆனந்த வடிவமாக